இருந்து வாசகம் 3ஆம் அதிகாரம் 1-9 நீதிமானின் ஆன்மாக்கள் கடவுள் கையில் உள்ளனர். கடற்பொருளை எதுவும் அவர்களை மீறாது அறிவியலில் தங்களின் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமானின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்ற போது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களும் அமைதியாக ஏற்பாடுகிறார்கள். மனித பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இறைவாகியில் அவர்கள் உறுதியாக நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதாலும் அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறுகள் பெறுவார்கள். கடவுள் அவர்களை பொறுத்திருந்த பின் அவர்களை தமக்கு தகுதியுடன் எடுத்துக்கொண்டார். ஒன்றை புறமிடுவது போல் அவர் அவர்களை புறமிட்டார். இறைவனை போல் அவர்களை எதிர்கொண்டார். கடவுள் அவர்களை சந்தித்து வரும்போது அவர்கள் வருகிறார்கள். அதுதான் நடுவே தீக்குறி போல பறந்து புகழ்விடுவார்கள். நாடுகளுக்கு வழங்குவார்கள். மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரோ அவர்கள் மீது எங்களுக்கு அருள்வார்கள். அவரை நம்புவோம், உண்மை அறிந்து கொள்வர், அன்பின் நம்பிக்கை கொள்வோம், அவரோடு உயர்ந்திருப்பர், அருளும் இறக்குவோம், அவர் சேர்ந்து கொள்வோம் தெரிகிறது. இது ஆண்டவர் அருள்வார்கள். ஆண்டவரை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரை உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரை உன் இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும். ஏனெனில் அவை தொடக்கம் முதல் உள்ளவையே. உமது பேரன்பிற்கேற்ப என்னை நினைத்தருளும். ஏனெனில் ஆண்டவரே நீரே நல்லவர். பல்லவி ஆண்டவரை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். என் வேதனைகள் பெருகிவிட்டன. என் துன்பத்திலிருந்து என்னை விடுவித்தருளும். என் திருநீரையும் வருத்தத்தையும் பாவம் என் பாவம் அனைத்தையும் மன்னித்தருளும். பல்லவி என் உயிரை காப்பாற்றும் என்னை விடுவித்தருளும். உன்னிடம் அனைத்த சமூகத்தை என்னை விட்டமுடங்காதே. வாய்மையும் நேர்மையும் ஆராயிருக்கும் என்னை நான் உண்மையை நம்பியிருக்கிறேன். பல்லவி ஆண்டவரே உம்மை நோக்கி என்